பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குமாரகிட்ட ரொம்பவே கோவமா சக்திவேல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தியாடா, இதுக்கு மேலேயும் நம்ம அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நம்ம அவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கோ, எப்படியாவது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட நிம்மதியை கெடுக்கணுன்றாங்க. அப்பா, அதுக்கு தான் நான் ஒரு ரூட் போட்டுட்டு இருக்கேன். ஆனா அந்த ரூட் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. என்னடா மகனே ரூட் அதுன்றாங்க. இல்லப்பா, அரசியை திரும்பவும் காதலிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கண்டபடி பேசுறாங்க. என்னடா மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல இந்த மாதிரி பேசினா அவ்வளவுதான். இங்க பார், அவளுக்கும் உனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ யாரோ நீ யாரோ, திரும்பவும் போயிட்டு பழைய விஷயத்த ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தினா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இல்லப்பா, அது வந்துடுறாங்க. நீ எதை பத்தியும் பேசாதடா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு நல்ல வசதியான பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ. இந்த பாண்டிய குடும்பத்தை எப்படி பழி வாங்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இதை கேட்டு குமார், இல்ல, இந்த ஜென்மத்துல அரசி மட்டும் தான் என்னுடைய வைஃப். நான் வேற யாரையும் அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்ப குமார் முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.